கட்டிலில் படுத்தபடி வார பத்திரிகையில் மூழ்கியிருந்த திருமலைசாமி தலையை தூக்கி கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:30. இன்னுமா வேலை முடியல இவளுக்கு? மனைவியை மனசுக்குள் கருத்து கொட்டிவிட்டு மீண்டும் வார பத்திரிகைக்குள் நுழைந்தான். தன் கணவன் தனக்காக படுக்கறையில் காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசர அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெட்ரூமுக்குள் புகுந்தாள் சாந்தா. ஏன் சாந்தா இவ்வளோ நேரம்? எரிச்சலுடன் கேட்டான் திருமலைசாமி. பின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும் அப்படின்னு சலிப்போடு சொன்னான். ஆமாம், பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. அது சரி, தம்பி வெங்கடேசு வந்துட்டானா? வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வழக்கம்போல் பாயையும் தலையணையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு என்றாள் சாந்தா. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்றுக்கு தரகர் வந்து பொண்ணை பார்த்து சொன்னப்போ நீ சரியாகவே பிடி கொடுத்து பேசலையாமே. பாவம், அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் சாந்தா, ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? சட்டென்று சீரியஸானான் திருமலைசாமி. உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. பீடிகை போட்டால் சாந்தா. அட சொல்லு சாந்தா, என்னை பொறுத்தவரை நீ சொல்கிறது என்றைக்குமே சரியாக தான் இருக்கும். கணவனின் அந்த சான்றுடைய கேட்டதும் குளிந்து போன சாந்தா மெதுவாக அவனை நெருங்கி உரசியபடி கட்டிலில் அமர்ந்தாள். அந்த உரசலில் சூடாகி போனான் திருமலைசாமி. அதாவது, நாம் சீக்கிரமாகவே உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா வர்றவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தண்ணி கொடுத்தனா போயிடுவா. அது இயல்பு தானே, அதில் என்ன தப்பு? சாதாரணமாய் சொன்னான் திருமலைசாமி. என்ன தப்பா? அவங்க அப்படி போயிட்டா அவனோட சம்பளம் மொத்தமும் அங்கேயே அவன் கைக்குள்ளே போயிடும்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் தம்பி வேலை பார்க்குறது ஐடி கம்பெனியில். அவன் வாங்குறது உங்களை சம்பளம் மாதிரி 3 மடங்கு. சாந்தா மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாய் தந்திரமாய் மாற ஆரம்பித்தது. அவள் தன் சம்பார்த்தனையை குறைத்து கூறிவிட்டால் தான் மனம் நொந்து போன திருமலைசாமி அதுக்கென்ன இப்போ எரிந்து விழுந்தான். இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு இருக்கிறது 2 பொட்டை பிள்ளைங்க. அதுங்க நாளைக்கே திடுதிப்புன்னு வயசு வந்து கல்யாணத்துக்கு நின்னா நம்ம எங்கே போகிறது காசுக்கு? நீங்கள் சம்பாதிக்கிற வச்சு அதுகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுனா 2 கிளவி ஆனது பின்னாடி தான் நடக்கும். திருமலைசாமி குறுக்கீடு இல்லாமல் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்க சாந்தா தொடர்ந்தாள். அதான், இன்னும் 4-5 வருஷம் உங்கள் தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்போ அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என்கிட்ட தான் கொடுக்குறான். அதில் நான் சீட்டு போட்டிருக்கேன். 4 வருஷத்தில் பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும். அதில் 3/4 எடுத்து நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போட்டு வச்சுட்டு மீதி இருக்க 1/4 உங்கள் தம்பிக்கு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். நான் வஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தாள் சாந்தா. வேண்டாம்டி, இப்போவே அவனுக்கு 32 ஆயிடுச்சு. இன்னும் 4-5 வருஷம்னா ஊரில் உலகத்தில் 4 பேர் என்ன பேசுவாங்க? அன்னைங்காரை தம்பியை கண்டுக்காமல் விட்டுட்டா என்னையெல்லாம் கேவலமாக பேசுவாங்க. தன் அச்சத்தை சொன்னான் திருமலைசாமி. ஐயோ, நீங்கள் கொஞ்சமாக பேசாமல் இருக்கீங்களா? அதான் 5 வருஷம் கழித்து பண்ணிடலாம்னு சொல்கிறேன் இல்லை. ஏன், அவனும் மனுஷன்தானே, அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு தான் ஒரு ஆம்பளை உணர்ச்சிகளை அடக்கிட்டே இருக்க முடியும்? கடவுளே என்று மேலே பார்த்து சொன்ன சாந்தா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சும்மா கிடங்க. உங்கள் தம்பி கல்யாணம் என் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடி படுத்திருந்த கணவன் நெஞ்சு மேல் தன் தலையை வைத்து கொண்டாள். அவளின் அந்த நெருக்கம் தந்த கிறக்கத்தை தன் தம்பியையும் அவன் எதிர்காலத்தையும் மறந்தே போனான் திருமலைசாமி. பொண்ணுங்க 2 தூங்கியாச்சு. சாந்தா அவள் அருகே தன் வாயை கொண்டு சென்று கிசுகிசுப்பாய் கேட்டான். 2 ஹாலில் படுத்து தூங்குங்க என்றால் அவனை வரவேற்கும் குரலில். அண்ணி அண்ணி என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் வந்த வெங்கடேஷ் எதிரில் வந்த அண்ணியிடம் கவரை நீட்டினான். இந்தாங்க அண்ணி, இந்த மாத சம்பளம். வாங்கி கொண்ட சாந்தா, தம்பி வீட்டில் செலவு வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தம்பி. உங்கள் 2 பேரோட சம்பளம் முழுக்க செலவாயுது தம்பி. ஒரு 5-10 சேமிக்கலாம்னு நினச்சா முடிய மாட்டேங்குது தம்பி என்றால் போலி வருத்தத்துடன். சேமிப்பை பற்றியெல்லாம் பிற்பாடு யோசிக்கலாம். நீங்கள் தாராளமாக இருப்பதே செலவு பண்ணுங்க அண்ணி சாதாரணமாய் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து விட்டான் வெங்கடேஷ். 1 மாதத்திற்கு பின். ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் சாந்தா. தம்பியே அந்த பெண்ணை பிடிக்குதுன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் அந்த பெண்ணை வேண்டாம்னு சொல்கிற? லேசான கோபத்தோடு கேட்டான் திருமலைசாமி. எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கலை, அவ்வளவுதான். சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்த நகர முற்பட்டவழி தோலை பற்றி திருப்பினான் திருமலைசாமி. இல்லை சாந்தா, இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்தி காட்ட போறேன் சவால் விடுவது போல சொன்னான். இது நாள் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதை கண்டு உள்ளுக்குள் அச்சமுட்ட சாந்தா தனது இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினான். அதிர்ந்து போனான் திருமலைசாமி. ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கலன்னா வேண்டாம்னு விட்டுடலாம்
வேற பெண்ணை பார்த்துட்டா போச்சு. தன் கோபத்தை மொத்தமாய் தூக்கி எறிந்து விட்டுதலான்று சரண்டர் ஆனான். இங்கே பாருங்க, அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கி சொல்கிறேன். உங்கள் தம்பி சம்பளம் மொத்தத்தை அப்படியே பேங்கில் போட்டுட்டு இருக்கேன். எதுக்கு? நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்காகத்தான். நல்ல தொகை சேர்ப்பதற்கு எப்போ இன்னும் 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், மிகவும் எளிதாய் சொன்னாள் சாந்தா. அடிப்பாவி, 3-4 வருஷங்கிறது ரொம்ப தூரண்டி. அவள் பதிலேதும் பேசாமல் கடுமையான முறைப்பு காட்ட தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்தான் திருமலைசாமி. அவர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை எதையோ எடுப்பதற்காக அந்த அறைக்கு வந்த வெங்கடேஷ் கதவருகே வரும்போது கேட்டுவிட உறைந்து போனான். கடவுளே, அண்ணியா இப்படி? என் அம்மாவிற்கு பிறகு இந்த அண்ணியைத்தான் அம்மாவாக நினச்சிட்டு இருந்தேன். கேவலம், என் சம்பளம் தான் அவங்களோட குறியா? அவங்க என் மேல் காட்டுற பாசம் பரிவும் பணத்துக்காகத்தானா? அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதிகள் தானே? தன் உடலில் மொத்த சக்தி வெளியேறியது போல் தளர்ந்து போனான். தான் அங்கே வந்த சுவடே தெரியாமல் திரும்பினான் கனத்த இதயத்தோடு. மறுநாள் அலுவலக வேலை மூழ்கியிருந்த போதும் அவ்வப்போது அண்ணியின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து போக நொந்து போன மனத்துடன் யாரிடமும் இயல்பாக பேசாமல் இருக்க முகத்தோடு இருந்தான் வெங்கடேஷ். மதிய உணவு இடைவெளியின் போது அனைவரும் எழுந்து சென்ற பின்னரும் தன் இருக்கையில் அமர்ந்தான் வெங்கடேஷ். அண்ணி மட்டும்தான் அப்படியா? இல்லை அண்ணாவும் தான் அதே போல்தானா? நெருடலான கேள்வி உள்ளுக்குள் குடையும் போது அவனது மொபைல் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தான். ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு. சலிப்புடன் ஹலோ என்றான். வெங்கடேஷ் சாரா? ஆமாம் சார், உங்கள் அண்ணனுக்கு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. சிவா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் உடனே அங்கே போங்க சார். தான் யார் என்று சொல்லாமல் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை கட் செய்தான் ஒரு புத்திசாலி. பதட்டத்துடன் எழுந்து மேனேஜரிடம் சொல்லிக்கொண்டு சிவா ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தான். அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயிரற்ற உடலைத்தான். ஐயோ அண்ணா, என்னை அனாதையாக விட்டு போயிட்டியே. அம்மா அப்பா இல்லாத என்ன அந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்தையே. இப்போ நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டேயே கதறினான். தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் 2 பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் அடிக்க, அது ஆஸ்பத்திரியில் என்று கூட பார்க்காமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளை போல் உரத்த குரலில் கத்தி அழுதான் வெங்கடேஷ். சிறிது நேரத்திலேயே சுதாரித்து கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனத்திடத்தை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தான். அண்ணனின் இறுதிச் சடங்குகளை எந்திரகதியில் செய்து முடித்தான். 6 மாதங்கள் கடந்தும் கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் போகாமலே இருந்தன. மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசி கொண்டிருந்த வெங்கடேஷ் அண்ணி காப்பி டீயுடன் வருவதை பார்த்தும் பேச்சை நிறுத்தி கொண்டான். காப்பியை கொடுத்துவிட்டு அண்ணி தயங்கி நிற்க, என்ன அண்ணி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டான். தம்பி, நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தரகர் கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சாந்தா சன்ன குரலில் சொன்னான். நாளைக்கெல்லாம் முடியாதுங்க அண்ணி, ஆஃபீஸில் ஆடிட் போயிட்டுருக்கு, நகர முடியாத சூழ்நிலை என்றான் வெங்கடேஷ். அவள் சங்கடமாய் தலையை தூக்கி அவனை பார்க்க, இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணி, நானே சொல்கிறேன். அவள் கராராய் சொல்ல அமைதியாய் மொட்டை மாடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் சாந்தா. ஆஃபீஸில் ஆடிட் நடக்குதுன்னு ஏண்டா வெங்கடேஷ் போய் சொன்னியா நண்பன் கேட்க, அந்த பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணத்தான். அவங்க கடமையை செய்ய விடாமல் ஏண்டா அழிச்சாட்டியம் பண்ணுற? ஒழுங்காக மரியாதை நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா, நண்பன் செல்லமாய் அதட்டினான். மெலிதாய் சிரித்த வெங்கடேஷ், நான் என் மனசுக்குள்ளே தீர்மானமாக ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதாவது வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லைங்கிற முடிவு என்றான். படிக்கட்டுகளில் இறங்கி கொண்டிருந்த சாந்தாவின் காதுகளில் அது விழ நின்று கூர்ந்து கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட 2 பெண் பிள்ளைகளுக்கும் யாருடா ஆதரவு? அதுகளுக்கு என்னை விட்டால் யார் இருக்காங்க? நாளைக்கு அதுக பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா முன்னாடி நின்று செய்கிறதுக்கு யாருடா இருக்காங்க? என்னோட அண்ணி பாவண்டா, படிக்காதவங்க, உலகம் புரியாதவங்க. அவங்களால வெளியே போய் காசு பணமெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆக என்னோட வருமானம் தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரே வருமானம். அண்ணி சொல்கிறாங்க என்பதற்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வரப்போகிறவே என்னோட மொத்த சம்பளத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா
ஆரம்பிச்சிட்டானா அண்ணி எங்கே போவாங்க உருக்கமாய் சொன்னான் வெங்கடேஷ். நெஞ்சை பிடித்து கொண்டாள் சாந்தா. சரிடா, அதுக்காக நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காமல் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற நண்பன் கேட்டான். அண்ணன் பொண்ணுங்க ரெண்டையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் இனிமேல் என்னோட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆணித்தரமாய் சொன்னான் வெங்கடேஷ். டேய், இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும்டா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா கண்ணா. தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள், இத்தனையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால் அப்படி வாழ முடியாமல் யோசிக்கிறத விட அப்படித்தான் வாழ்ந்தாகணும்னு முடிவெடுத்துட்டா சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்பட்டுவிடும். அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சாந்தா பொங்கி வந்த அழுகையுடன் அடக்கி கொண்டு வேகமாக படி இறங்கி பூஜை அறைக்கு சென்று சாமி படங்களுக்கு முன் அழுகையை வெடித்தார். அவர் கண்களுக்கு அங்கிருந்த சாமி படங்கள் அனைத்திலும் வெங்கடேஷின் முகமே தெரிந்தது.